கவிதா, சச்சின் டெண்டுல்கர் இருக்காருல்ல, அவரா நம்ம விருந்தா பக்கத்துக்கு வர போறாரு. அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் பேட்டிங் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் சூப்பரா பேட்டிங் விளையாடுறான்னு வச்சுக்க, நம்ம என்ன சொல்லுவோம்னா, நீ ஃபியூச்சர்ல சச்சின் மாதிரி வருவா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஹேண்ட்ஸமான ஹீரோ அப்படின்னு சொன்னா யார் பேர் உனக்கு ஞாபகம் வரும்? ஹேண்ட்ஸமான ஹீரோ எம்ஜிஆர் இல்ல, சிவாஜி கணேசன். ஐயோ, அரவிந்த் சாமி சார் பேரை தெரியாம எப்படி நீ தமிழ்நாட்டுல இருக்க? ஐயோ, எப்படி மறந்த? அவரா நம்ம விருந்தா பக்கத்துல வர ஆல்ரெடி வந்துட்டாரு. சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் சார். ஓகே, போலாமா சார்? இந்த அவமானம் உனக்கு தேவையா? அந்த क्वेश्चन நான் கேட்டே ஆகணும். நான் நீங்க Sachin Tendulkar hasn't retired from Test cricket. He retired only from one day cricket. Yeah, so you can still see Sachin. Well, I will take that in the end. We'll go on with questions. வந்து அறிவுல ஆணி அடிக்கிற. சோ நீங்க ஸ்கிரீன்ல வந்தாலே எங்க எல்லாருக்குமே அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் இன்னும் போகவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க கடலுக்கு வந்திருக்கீங்க. கடல் படத்துல உங்களை பாக்குறோம். இதுக்கப்புறம் உங்களை அடிக்கடி பார்க்கலாமா என்ன சார் சொல்லுங்க? Yeah, you can see me. It's not a problem. எல்லா படத்துலயும் பார்க்கலாமா? I can't act in all the films. I mean, அது அப்படியே தமிழ்ல சொல்லிடுங்க சார். What? இனிமே எல்லா படத்துலயும் பார்க்கலாம் அப்படின்னு தமிழ் ஆடியன்ஸ்க்காக நீங்க சொன்னீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். Yeah, you can see me in all the films. ஓகே, உங்களுக்கு 20 வயசு இருக்கிறப்போ நீங்க தளபதி படம் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து பெரிய ஸ்டார்ஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் அண்ட் மம்முட்டி, அப்போ உங்களுடைய மைண்ட்ல எப்படி இருந்தது? சினிமா தான் உங்க கரியர் அப்படின்னு இருந்தது? No, it was not like that. It was like, okay, it was like regular stuff. மறுபடியும் சொல்லணுமா சார்? Okay. So they want it in Tamil, it seems. They are very particular answers. They want it in Tamil. It's okay. There's nothing. I'm not talking much now anyway. I'm just saying regular stuff. Okay, fine. Okay. USல சேலம்ல நம்ம சேலம் இல்லங்க, USல சேலம்ங்கற ஊர்ல நீங்க படிச்சீங்க. That was after the movies. Yeah. That was after Roja. After Roja அப்புறம் தான் நீங்க போய் உங்க கிராஜுவேஷன் அங்க பண்ணீங்க. You should do your research, yeah. But it was after Roja, no, not before. ஓகே, இப்போ ரோஜா படம் பாத்தீங்கன்னா ராஜீவ் மேனன் சார் தான் நடிக்க வேண்டியதா இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய முதல் படம் மின்சார கனவு, அதுல வந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. ஸோ ஒருவேளை அவர் வந்து ரோஜா படத்தில் நடிச்சு நீங்க டைரக்ட் பண்ற மாதிரி இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்திருக்கீங்களா? It would have been nice. ஆனா மின்சார கனவுல பாத்தீங்கன்னா அவரு டைரக்டர் ஆகி உங்களை வந்து ஹீரோவா பண்ணிருக்காங்க இல்லையா? Yeah. ஸோ எப்படி ஃபீல் பண்ணீங்க? It was nice. ஏன் இப்படி பாக்குறாரு? தமிழ் எதிர்பார்க்கறாங்க சார். Nice. சார் நீங்க தான் சொல்லுங்க, ப்ளீஸ் பண்ணுங்க. Yeah. What's going on, yeah? No, sir, it's a Tamil program, sir, so they're expecting you to talk in Tamil. What is Indian? What is the problem? போயிடலாம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? புதியல் படத்துல பாத்தீங்கன்னா உங்களோட கேரக்டர் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அந்த கேரக்டர் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்ததா? சார், நீங்க எடுத்துக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அந்த ஓவர் ஹீரோ டைப் இல்லாம ரொம்ப ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ரோல்ஸா இருக்கு. அது எப்படி சார், உங்க டேஸ்டே அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லைன்னா அந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? Yeah, I mean, there's like some variety, so this. இப்போ உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி பேசலாம். அப்பா வந்து No, I don't want to talk about. No, not your personal, that's it. Father, parents, talking That's about also personal. Okay. உங்க பேரண்ட்ஸ், உங்க அப்பா வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஏதாவது சொல்லியிருக்காரு சுவாரஸ்யமான விஷயங்கள்? What is this? Yeah, I told you, no, I'm not doing any personal thing. என்ன பண்றோம்? So, no, you plan it better, no, next time. I'll do it. What? Generally, I told them, yeah, nothing. I don't want to speak. No, we are very personal. clear. We are not going to ask you any personal questions. It's only about your father. Since it's a freedom fighter, he was a freedom fighter. We are stressing on that, sir. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீக் லாங்குவேஜ் டாப்.
இல்ல வெரி சிம்பிள் No, if you're not okay with that, we'll respect that. நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க. சோ அதனால அத பத்தி தான் பேசணும். ஐயோ இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. Or else we'll take little time. No, I'm okay. You can ask. But just make sure. No, you're not going to. What do you want to do? இல்லம்மா வேற எதனா கேள்வி கேளுங்க. என்ன பண்றீங்க? Sir, you should come here. ஒரு முக்கியமான டவுட், மணிரத்னம் சாருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஒரு படம், முக்கியமான படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நடிச்சிருக்கீங்க. எப்படி சார் உங்களை எப்படி செலக்ட் பண்றாரு அவர்? He likes me, so he selects me. So. ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி இருப்பாரு சார் உங்ககிட்ட? Very nice. Very. அவர் டைரக்ஷன்ல நீங்க எவ்வளவு படங்கள் நடிச்சிருக்கீங்க? அந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்? I like all the films. I mean, I've done maybe Talabadi, Roja, Bombay, all the rest. And then Kadal, of course. And some other films I've been associated with him, but nice always. Okay. பாம்பே படம் நடிச்சிருக்கீங்க சார். ரொம்ப ஒரு அந்த படத்தில் நடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே யாராவது பார்த்தா கூட உங்களை நீங்க தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப புரட்சிகரமான ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்க. No, people saw the film knew that I was acting. Why would they ask me whether I'm acting? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். People see the film, they'll know who's acting. Yeah. இந்த மதம் வெறியா இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இது சினிமா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. பார்த்தா உடனே டக்குன்னு இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. என்ன எகத்தாளம் சார்? இல்ல சார், சீரியஸா இருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு வேணுமா சார்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். காஃபி, டீ ஏதாவது No, சாப்பிடுங்க. I've had this. You're running out of time. You want to finish it fast. Is that the thing? No, it's fine. Yeah, Fine, whatever you relax. do. You're fine, chill, right? Because this is the first time we are like seeing you. Everybody were excited, but you know, you seem to be very. Is there any problem? What is the problem, yeah, Indran? We'll have a coffee break or something. I don't want anything. I don't want to do anything. சார் எனக்கும் புரியல சார், என்ன கேட்குறீங்க? டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? What's going on? Yeah, he's saying something. They're asking something. I'm not able to understand. Sir, the process goes is they give us commands. I mean questions கேக்குற மாதிரி. They are asking us to talk you in Tamil. Okay. கவிதா எத்தனை ஷோ பண்ணுவீங்க? Yeah. Can I leave or what, yeah, Indran? விஜய் சார், I think you should call Vijay and just sort this out. But you have to be more this thing. I'm not happy with the way things are. கேள்வி கேட்கறது சரி. We have crossed 100 episodes, sir. We have handled so many people. I think we have not got this comments so far. You know, you're the boss for us. You know very well. You know our work now, sir. We'll do it later. Any postmortem, we'll do it later. Yeah. ரூம்ல பேசிக்கலாம். இங்க பேசு. கெஸ்ட் முன்னாடி பேசுவீங்க. No, but still. உங்களுக்கு தெரியும். Yes, sir. We'll finish. Okay சார். No. What should I take off the thing or what should I do? Should I leave? நீங்க சொல்லிடுங்க. சொல்லுங்க சார் அவர்கிட்ட. அவங்க வந்து இது மாதிரி பண்ண நான் பார்த்ததே இல்லை. நீங்க சொல்லுங்க. இட்லி கூட என்ன சாப்பிடுவீங்க? சட்னி சாப்பிடுங்க. அதெல்லாம் சாம்பார் சாப்பிடுங்க. வடைன்னு ஒரு ஐட்டம் இருக்கு தெரியுமா? ஆமா. தெரியுமா சார்? Oh shit! Oh my god! Guys! I hated you! எனக்கு அர்ஜுன் சுவாமி அவ்வளவு பிடிக்கும். I hated you. Oh my god! இல்ல அந்த கேமரா பார்த்து வடை போச்சு சார். வடை போச்சு. வடை போச்சுன்னு அவங்க தானே சொல்லுங்க. அவங்க வடை போச்சா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. வடை போச்சு. அதுல ரொம்ப கேவலமா போச்சு. கேவலமா போச்சு. சத்தியமா யோசிச்சு பார்க்கல. 100 எபிசோட் மேல தாண்டிட்டு எவ்வளோ இங்க வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. அதுதாங்க பாருங்களேன், கண்ணை பாருங்க. நான் அழ மாட்டேன்.
காம்ப்ளிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க, எங்களெல்லாம் பேச வச்சிட்டீங்களேன்னு. நானும் அரவிந்த் எனிவேஸ் என்னோட சன் டிவி நேயர்கள் ஐயோ கண்டிப்பா பட் இதுல ஒரு சின்ன ரோல் நான் ப்ளே பண்ணேன், சோ மன்னிச்சுக்கங்க. You played a major role. இல்ல எனக்கு went against my grain. நான் அது மாதிரி இருக்க மாட்டேன், அது மாதிரி பேச இல்ல ஒரு சமயம் நீங்க அப்படிதான் நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்.